நிறைய பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ண போகிறீங்க. ஸோ மியோனியம் பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் மியோனியம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில்? ஓகேங்க. ஸோ மியோனியம் இருக்க கொஞ்சம் பேர் என்ன, அது இருக்க நீங்கள் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் பற்றி வரும்ல. ஸோ ஆட்டமில் இருக்க சிம்பிளஸ்ட் ஆட்டம் ஹைட்ரோஜன். ஓகேங்களா, ஹைட்ரோஜனில் உள்ள இருக்கிறது ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்குமா, ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் இருக்கலாம். பட் ஆக்சுவலி ப்ரோட்டான் இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ். அந்த கம்போனன்ட் டைப் இருக்க மியூஆன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. இது சும்மா ஸ்டோரிக்காக ஒரு நேம் காட்சி. அந்த மியூஆன் இருக்க ப்ரோட்டானோட சின்ன விஷயம். ஓகே, ஹைட்ரோஜன் இருக்க சின்ன ஆட்டம், அதோட மியூஆன் இருக்குல்ல, அந்த மியூஆன்ல இன்னொரு வெரைட்டி இருக்கு, ஆன்டி மியூஆன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டி மியூஆன் பிஹேவ்ஸ் அது இருக்க, அதெல்லாம் இட் கேன் அட்ராக்ட் எலக்ட்ரான். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் இட் கேன் ஆக்சுவலி ஆக்ட் லைக் அ ஹைட்ரோஜன் ஆட்டம். ஓகே, at 1/10 the weight. அதான் மியோனியம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பீரியட் டேபிள் வரவே வராது. ஏன்னா இது ஒரு வேரியன்ட் வச்சுக்கோங்களேன். ஆனால் இட் பிஹேவ்ஸ் லைக் இட். அதனால இதுக்கு ஒரு ஹானரரி சிம்பிள் இருக்கு, MU இருக்கு, மியூ சிம்பிள் இருக்குல்ல, அந்த மியூ தான் மியோனியம் தான் பாடிச்சுக்கோங்களேன். ஸோ என் இன்டென்ஷன் என்ன, ஹைட்ரோஜன் இருக்கிறது கம்மி, அதோட கம்மி வீட்டில் போட முடியுமா, ஒரு 80% 90% எஃபோர்ட் கம்மியாக இருக்கு, காஸ்ட் கம்மியாக இருந்தால். ஆனால் இதோட லைஃப் ரொம்ப கம்மி, இதுக்கு ரொம்ப நாள் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் ஸ்பீட் அதுவும். ஸோ இட் லிவ்ஸ் அ ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ். ஆனால் இதை அனலைஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ் ரொம்ப ஈஸி as a ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த ஒரு 2 ஐடியா வச்சு சரி இந்த ஒரு பேராக வைக்கலாம், ஒரு வித்தியாசமாக பேர் இருக்கணும். அண்ட் இட் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட்ஸ் லோ வெயிட், ஒரு ஓவர் ஹெட்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். பட் இட் பிஹேவ்ஸ் லைக் தட். அதுதான் நம்ம இப்போதைக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகே, ஸோ கம்மி டயத்தில் ஒரு கம்மி கான்செப்டில் ஒரு நல்ல கரண்ட் போட முடியுமா, அதுதான் இப்போதைக்கு மியோனியமோட கான்செப்டுங்க. சூப்பர் சார், சூப்பர். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த விஷயங்கள், இந்த டான்ஸு, இந்த மூமெண்ட்டு, சாங்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக. பட் நீங்கள் பண்ணுறக்கூடிய வேலை வேறு இருக்கும்ல, அதை கேட்குறேன். ஓகேங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் நான் இதுக்கு முதல்ல ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே சென்னையில் இருக்க செரின் டெக்னாலஜிஸ் அந்த கம்பெனி உருவாக்கிறதுக்கு 2006 ஆரம்பித்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதில் 500-550 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 150 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுது. அது நல்ல கம்பெனி, அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுங்களேன். பட் நான் இருக்க ஒரு என்னன்னா 0 to 1 சொல்லுவாங்களா, இப்போ அந்த கம்பெனிலேருந்து தனியாக வந்துட்டீங்க. ஷேர் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், டேட்டா ஆப்ரேஷன் பார்க்கறதுல நண்பர்கள் பார்ட்னர்ஸுக்கு பிசினஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. ஐ கெட் பேட், தட்ஸ் ஃபைன் வச்சுக்கோங்களேன். ஸோ என்னால் இருக்க இப்போதைக்கு அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறாங்க. ஐ கேன் டூ மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பண்ணலாமா. சூப்பர். ஸோ ஐம் அ கிரியேட்டர். எனக்கு இருக்க ஒரு ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதில்ல. எனக்கு ஒரு சின்ன ஒரு டீம் கூட புதுசாக ட்ரை பண்ணுறது எனக்கு விருப்பம் இருக்குது. அதனால இப்போ அதில் ஏஐயில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் இப்போதைக்கு நான் பண்ணுற விஷயம். ஸோ ஏஐயில் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நான் இருக்க 2021 இந்த ஜெனரேட்டிவ் ஒரு கரண்ட் போட்டிருக்கேன். செப்டம்பர் அப்போ கிளப் ஹவுஸ் காலத்தில் கொஞ்சம் கரண்ட் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்ணலாம், கரண்ட் போடலாம். அந்த ஃபார்மேட்டில் நான் 2020 பண்ணிட்டேன். இப்போ போடுறாங்க சொல்ல இல்லை, பண்ணுறதுனால மக்கள் தெரியும் அவசியமே இல்லை. ஏன்னா பீப்பிள் எல்லாருமே செந்திலுக்கு ஒரு டெக்னாலஜி பண்ணுமா இல்லை ஒரு மீடியா பண்ணுவானே யாரும் எதிர்பார்க்கல. அதனால அந்த கரண்ட்டுக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் தட்ஸ் ஃபைன். பட் டூல்ஸ் வேர் அவைலபிள் இன் சம் வேஸ். பட் நான் 2022 அப்புறம் இருக்க ஒரு நியூ வேவ் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாமல் கூட இதில் ஒரு வகை இருக்க ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு புதுசான விஷயம். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணுறது, எப்படி டிஃபரன்ஷியல், அதை நம்ம பேச வச்சுக்கோங்க. ஸோ 2022 இருக்க 2-3 பாட்டு இருந்துச்சு. ஒன்று இருக்க டாலின்னு ஒரு டூல் இருக்க, ஓப்பன் ஏஐ ரிலீஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு டைப் பண்ணி இந்த ஒரு வார்த்தை இல்லை ஒரு சென்டென்ஸ் சொன்னால் அதற்கு இமேஜின் பண்ணி ஒரு இமேஜாக கொடுக்கும். கரெக்ட். ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி டூல் பில்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, நிறைய பேர் பண்ணுவாங்க. விதின் ஃபியூ வீக்ஸ்குள்ளே இருக்க இன்னொரு கம்பெனி, ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டின்னு ஒரு கம்பெனி, இதோட ஏஐன்னு ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி ட்ரெயின் பண்ணி, இதில் இருக்க சோர்ஸ் கூட கம்மியாக இருக்கும். இதில் ஏஐ ஃபுல்லாகவே இருக்குன்னா மாடல் சொல்லுவோம். இப்போ இருக்க ஒரு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் காமன் இருக்கலாம், பிரெயின் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் நம்மகிட்ட நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், விச் இஸ் தேர் இன் அவைலபிள் ஃபார்மேட். தட் இஸ் வாட் மேக்ஸ் ஹியூமன்ஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் சடன் கிராஃப்ட் டாஸ்க். சரிங்களா, அதுதான். ஸோ இந்த ட்ரெயின்டு நாலேஜ் இருக்க மாடல் சொல்லுவோம். இந்த மாடலே அவன் ஓப்பன் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே. ஸோ ஒரு கம்பெனி மில்லியன்ஸ் டெவலப் பண்ணுறதா அவன் ஓப்பன் சோர்ஸ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இருக்க அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ தட்ஸ் இன்னொரு கம்பெனி இருக்கு, மிட் ஜர்னி இருக்கு. அவன் ஸ்டெபிலிஃபிகேஷன் மேலே ஒர்க் பண்ணுறான். கரண்ட் குவாலிட்டி இருக்கலாம். போன வருஷம் குவாலிட்டி இது பண்ணவே முடியாது நடிச்ச விஷயத்தில் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சது. நான் அப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கரண்ட் நல்லா வருதுன்னு சொன்னேன். பட் பீப்புள் விரும்பலை. ஏன்னா இல்லை பர்ஃபெக்டாக இல்லை, அது என்றைக்கு வரும் பார்த்துக்கலாம், இன்றைக்கி இருக்க பர்ஃபெக்டாக இல்லை. பட் ஒரு பர்ஃபெக்டாக இல்லாதப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாதில்ல, இம்ப்ரூவ் பார்க்கலாம். ஸோ வி டிட் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்ரி ஃபியூ வீக்ஸ் எவ்ரி ஃபியூ மந்த் இருக்க கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அப்போலாம் இருக்க ஸ்டேபிள் டிஃபிஷனில் இருக்க ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு 512x512 பிக்சல் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கண்டெக்ஸ்டாக இருக்க இப்போ நான் ஜிபியூஸ் பண்ணால் ஒரு 3 செகண்டில் பண்ண முடியுது. ஓகே. ஸோ ஒரு வருஷத்தில் அந்த டெக்னாலஜி ஸ்பீடு இருக்க 100 மடங்கு கூடி இருக்குது, குவாலிட்டி இருக்க ஒரு 10 மடங்கு கூடி இருக்குது. சரிங்களா, இது இங்கே இங்கே இதோட ஸ்டாப் ஆயிரும், இன்னும் இனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த கண்டென்ட் எப்படின்னா
ஒரு ஃப்ரேம் ஒரு இமேஜ் பண்ண மாதிரி கான்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரேம் பண்ணலாமா, நிறைய கன்சிஸ்டாக பண்ண முடிஞ்சா அனிமேஷனாக வருமா, இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ரைட், உங்களுக்கு 25 ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளி ஒரு 1 செகண்ட் அனிமேஷன் வந்துருமா. மூவிக்குனா 24 தேவை, வீடியோ பண்ணால் 30 ஃப்ரேம் வேணும், 30 ஃப்ரேம் வேணும்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குவாலிட்டி வேணுமா, இல்லை 4K வரலாமா, 8K பண்ண முடியுமா, இதில் இருக்க VFX பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ப்ரோக்ராமிங் இன்னொன்று வந்துச்சு. என்ன கிட்ஹப்ல கோபைலட்னு ஒரு லான்ச் பண்ணான். அது கிட்ஹப்க்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனி தான். அவங்க கோடிங் எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு டூல் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜூன் ஜூலை அது ஆக்சஸ் போகிற வருஷமே ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஜூனியர் டெவலப்பர் மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி கோட் அடிச்சது. சரிப்பா பண்ணுறது சரி, யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சரி கொஞ்சம் ஒர்க்கில் இப்போ பெரிய டீம் கிடையாது, சின்ன டீம் தான் வச்சிருக்கோம். நம்ம அந்த டீமில் இருக்க நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு 2 மாதம் கழிச்சுன்னா அது ஒரு 4-5 வருஷம் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு கோட் அடிக்குது. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தெரியுது, நமக்கு தெரியுது. நான் இதுக்கு 500 மேனேஜ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் ஹையர் பண்ணிக்கிற இது மாதிரி அடிக்க கோடிங் ஸ்டைல் மாறுதுன்னு தெரியுது. இல்லை ஜாவால் அடிக்குதா, சிபிபி அடிக்குதா, எல்லா லாங்குவேஜ் அடிக்குது, எல்லா லாங்குவேஜ் அடிக்குது. ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜில் எனக்கு தெரியும், கூகுளில் தேடினீங்க ஸ்டாக் ஒரு ஃப்ளோர் ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் தூக்கி காப்பி பே பண்ணுங்க. சார் பைத்தன் எனக்கு நான் கேட்ட லாங்குவேஜ் எக்ஸாம் கிடைக்கலனா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான், இந்த பைத்தன் கோட் தூக்கி ரூபியில் மாற்றிதா, ரூபி கோட் தூக்கி ஜாவாவில் மாற்றா, எஸ்கியூஎல் தூக்கி இது எல்லாமே பண்ணி தருது. ஓகே. ஸோ இது பண்ணதோடனே ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ இதில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பித்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் ChatGPT வருது. நவம்பரில் இருக்க ChatGPT, பெங்களூரில் இருக்க ஒரு ஈவெண்ட்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மெசேஜ் வந்துருக்குன்னு. ஸோ ஹோட்டலும் போனோன்னா நைட்டுக்கு வந்து அதை ஆரம்பித்தேன், நிறுத்த முடியல. ஸோ நானும் ஏஐ பார்த்துட்டேன், ஸ்டேபிள் டிஃபிஷன் பார்த்துட்டேன், கரண்ட் பார்த்துட்டேன், இமேஜ் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், எதாவது பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் இருக்க இது என்னன்னா இப்போ இருக்கிறேன்னா நான் ஒரு கோட் அடிச்சு ரன் பண்ணி பார்த்து ஒர்க்காக பேச மாட்டேன். இது இருக்க நான் யாரோ கேள்வி வைக்கிற பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ChatGPT இருக்க எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நண்பன் பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். டெக்னாலஜியில் இருக்க நீங்கள் எப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகவே முடியாது. ஏன் ஆக முடியாதுன்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு பயங்கரமாக இருக்கும். இது ஏன் இப்படி பண்ணணும் ஈச் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் இருக்க ஒரு பேர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம், நம்ம இருக்க ஒரு ப்ராப்ளம் பண்ணுறப்பா இது இப்படி பண்ணுறது வேற பண்ணிதா அப்படின்னு கேட்டால் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அதுவே டிஸ்கஷன்லாம் நிறைய போகும். இந்த கோடுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு இருக்க பக்கமாக 100 போய் அடிக்க மாட்டோம். வில் ரைட் சம் கோட், இம்ப்ரூவ் பண்ணோம், அப்படி தான் டெவலப் பண்ண வச்சுக்கலாம். இங்கே என்னதுன்னா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு. நீங்கள் கேட்குறீங்க ஒரு பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்க இந்த கோட்ல ஏதாவது பக் இருந்து மிஸ்டேக் இருந்து இந்த மிஸ்டேக் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து சாரி கேட்டுருது. ChatGPT இருக்குல்ல, எடுத்த உடனே அப்பாலஜைஸ் நான் கரெக்ட் பண்ணி தரேன், அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் தருது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ த ஸ்டைல் வாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாம் கோடி முடிச்சு இது இப்படி பண்ண என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சர் அது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா கோடு அடிக்குதா, இப்போ கோடு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இது ஒரு 8 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட. நான் சொன்னேன் நான் 20 வருஷம் ஐடியில் இருந்து டெக்னாலஜி நிறையா பண்ணால் கூட நான் இருந்தேன்னா கோட் அடிக்க மாட்டேன். நான் நிறைய அதை ரோல் பண்ணிட்டு இருப்பேன். மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், ஹைரிங் பண்ணுவோம், டீம்ஸ் போவோம், ஈவெண்ட்ஸ் போவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ கோடிங் இருக்க வி டோன்ட் மெமரைஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, தேவைப்பட்ட இந்த நாலேஜ் வச்சு பண்ணுவோம், அப்படி தான் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் மறதி கிடையாது. ஸோ இட் ரிமெம்பர்ஸ் எவ்ரி திங், ரைட் கனெக்ட் எனி கைண்ட் ஆஃப் கோடு. எது கேட்டாலும் இப்போ என்னன்னா நீங்கள் இருக்க இப்போ என்னதான் உங்கள் மாடல் மாறிடுச்சு. நீங்கள் ப்ரோக்ராமராக இல்லாமல் நீங்கள் இருக்க ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராக மாறிட்டீங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் ப்ராப்ளி இப்போ சொல்லலாம் நீங்கள் நியூஸ் ரீடருக்கு பதில் நீங்கள் எடிட்டராக இருந்தால் எப்படி இருப்பீங்க. ஸோ உங்கள் ரோல் மாறிடுச்சுல, அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா லிட்டரலி ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ நீங்கள் கேட்டீங்க எனக்கு இருக்க இது மாதிரி கோட் அடிச்சு தான் டக்குனு கோடு வந்துருச்சு. செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபுல் கோடு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்னு வச்சிங்களா, 1 நிமிஷம் தான் அர்த்தம் செய்வீங்க. ஓ இந்த கோடு கரெக்டாக இருக்கா, இந்த கோடுக்கு ஒரு டெஸ்ட் எழுதாயே, அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் இல்லை சார் இதுக்கு டீம் கேட்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க, புக் படிக்கணும், அதாவது டாக்குமெண்ட் போடுறேன், டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அடுத்து என்ன கேட்கணும் உங்களுக்கு தெரியல, 3 கேள்விக்கு அப்புறம் அது அடுத்த கேள்வி இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ ரிக்வயர்மெண்ட் பில்ட் பண்ணுறது ஒரு வேலை. ஓகே சரி, இது மாதிரி அப்ளிகேஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம். ஸோ அது மாதிரி இப்போ மார்ச் ஏப்ரலுக்குள்ளே என்ன இம்ப்ரூவ் பண்ணால் அதுவே ரிமோட் அதிலே இன்டர்நெட் ப்ரௌசிங் ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு இந்த என் காம்பீட்டர் யார், அவன் காம்பீட்டர் அனலைஸ் பண்ணு, அதை பற்றி நியூஸ் வந்துருக்கா. இப்போ எனக்கு செந்தில் பற்றி நியூஸ் வரும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா செந்தில் நாயகம் ஏஐ ஜெனரேட்டிவ் அப்படி தான் போட்டு நாளைக்கு கேட்டிங்கன்னா அதுக்கே பதில் சொல்லும். செந்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நிறைய நியூஸ் கவரேஜ் வந்துருக்கா. ஸோ அவனை எப்படி ட்ராக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் விச் வாஸ் நாட் பாசிபிள். முதல்ல இருக்க இதுக்குன்னு ஒரு காம்பீட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பீங்க, எல்லா டேட்டா வாங்கி டிஆர்பி வாங்கி இது வாங்கி வருதா வரல. வாட் இஃப் இட் கேன் பி ஆட்டோமேட்டட். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடலாம், டெஸ்டர் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் தனியால் கிடையாது, அஜித் தலைமையில் நான் இருக்கேன், ஒரு டீம் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பவர் வந்து எங்களுக்கே வந்து ஏதாவது நாங்கள் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஏஐல போட்டு அது ஆன்சர் கொடுத்துருது. இல்லைங்க நான் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு எம்டி பேப்பர் ஒரு வெள்ளை காயத்தை எம்டியாக இருக்கும்போது எங்கே ஆரம்பிக்க தெரியாது. நம்ம ஒரு புள்ளைய சொல்லி போட்டு டக்கு எழுதுறது வாசி இருக்குமா, இது பாதி பக்கம் முக்காசி எழுதி கொடுத்தது, இந்த கரெக்ஷன் கூட பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது ஏன் ஸ்டைல் இப்படி கிடையாது மாற்றி கேட்டாலும் இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இது மாதிரி எல்லா வகையில் வந்தால் என்ன செய்யும், எல்லா மொழிகளும் பண்ண என்ன செய்யும், எல்லா வகையில் கோட் அடிச்சு கொடுத்தா என்ன செய்யும். நீங்கள் ஒரு இன்னைக்கு இருக்க ஒரு டிஆர்பி ரெடி ஒரு சிஎஸ்சி போட்டு வந்துருப்பா, அந்த எக்ஸல் அனுப்பியிருக்கா, அந்த எக்ஸல் அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சார்ட் போட்டுதா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணி
பக்கமாக சாட் அடிச்சு கொடுத்துருது உங்களுக்கு. ஓகே. ஸோ வாட் வில் டேக் ஹவர்ஸ் ஆர் டேஸ் ஆர் ஒரு டீம் டு எக்ஸிக்யூட் தட்ஸ் பீங் டன் பை அ டூல். அதுதான் இன்னைக்கு இன்னோவேஷனாக பார்க்குறேன். சூப்பர். ஆனால் இதில் நிறைய த்ரெட்டெல்லாம் இருக்குது, நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக பேசுவோம். ஷூர். அதுக்கு முன்னாடி வந்து மியோனியம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் பற்றி சொல்லுங்கள். என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க, அதை கொஞ்சம் லைட்டாக சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு அதில் ஷேர் ஹோல்டராக இருந்துக்கிட்டு தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணி அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வைரல் ஆகிருக்கிறீங்க. நான் பிறந்தது நார்த் இந்தியா. நான் இங்கே தமிழ்நாட்டில் பிறக்கல. நான் 12th முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்தேன். ஆக்சுவலி ஐஐடியில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணணும், என்ட்ரன்ஸ் தான் எழுதினேன். அப்போது நமக்கு தெரியாது எவ்வளோ படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணதில்லை. நான் செலக்ட் ஆகலை. சரிங்களா. ஸோ அப்பாவுக்கு அவங்க வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதுன்னு நீங்கள் மெட்ராஸ்க்கு போயிரு 94. ஸோ மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ இருக்க இங்கே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது, கிளாரிட்டி இல்லை. நார்த் இந்தியா எங்கே போகிறீங்க? அப்பா டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணாங்க. நான் இருக்க 12th படிக்கும்போது யூபியில் இருந்தேன், பரேலின்னு ஒரு ஊரில் இருந்தேன். ஸோ வந்தேன். இங்கே வந்து இருக்க என்ன பண்ண அவங்க கிளாரிட்டி இல்லை. நிறைய ரேண்டம் விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பீரியடில். அப்புறம் ஸோ நான் காலேஜ் பண்ணல. நீங்கள் கிடையாது டிகிரி பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் பண்ணலாம். அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. அப்போ இருக்க கேபிடேஷன் ஃபீலாக நிறைய விஷயம் வந்துச்சு. அப்போ அந்த பாட்டு பண்ணல. நானாக லேர்ன் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன். நுங்கமகல் இன்ஸ்டியூட் கோர்ஸ் பண்ணேன். நமக்கு என்ன லேர்ன் பண்ணணும், அப்போ இருக்க கொஞ்சம் சைடு இன்கம் தேவைப்படுச்சு. இன்கம் பார்த்து அப்பா காசு பத்தலை. நமக்கு ஒரு பைக் வாங்கணும், பெட்ரோல் போடணும், இதுக்கு காசு தான். ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக? ஸ்கூல் முடிச்சுட்டு. ஓகே. ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்க போக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் காசு வந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சு. எக்ஸ்ட்ரா காசு என்ன செய்யலாம், சரியா புதுசாக என்ன வருது பார்ப்போம். கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு புக் பார்த்தா ப்ரௌஸ் சென்டர் போடுறது. ப்ரௌஸ் சென்டர் என்ன இன்டர்நெட் பார்த்தேன். இன்டர்நெட் பார்த்தோன்னே ட்ரை வைப்பேன். அப்போது இன்டர்நெட்னா ஒரு கான்செப்ட் புரியும் போது இல்லை. நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 97 பேர் வச்சுக்கலாம். அப்போ இன்டர்நெட் பார்க்கும்போதுக்கு .comனு ஒன்று வருதுப்பா, rediff.com லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க நுங்க பக்கத்தில் ஒரு சொல்லு, அங்கே இருக்க ஒரு ப்ரௌஸ் சென்டர் வந்திருக்கு. ஒரு ஹவருக்கு 60 ரூபா 70 ரூபா இருக்கும். இன்டர்நெட் என்ன புரியல. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண வருது, ஓ இதான் வருதா, இது எங்கே இருக்குது, yahoo.com ஓப்பன் பண்ணீங்க, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ கூகுளில் கிடையாது. ஸோ போனீங்கன்னா ஒரு தடவை என்டர் பண்ணால் இதுக்கு யூஎஸ்க்கு போயிட்டு திரும்பி வருது. நம்ம அப்போ எஸ்டிடி கால் தெரியுங்களா, ஒரு நிமிஷத்துக்கு யூஎஸ் பண்ணால் எப்படி காஸ்ட் இருக்கும். இப்போ இமெயில் இருக்கா, இமெயில் எப்படி யூஸ் ஆகுது. அது ஒரு ஹாட்மெயில் வருது, இந்தியன் இருக்க ஹாட்மெயில் பண்ணிட்டான், அந்த ஹாட்மெயில் விற்றுனா பெரிய மேட்டர் தெரியுது. ஒரு இமெயில் கார்டுக்கு ஒரு ஃப்ரீயாக தரானே அக்கௌண்ட் ஓப்பன் இன்னொரு அக்கௌண்ட் பண்ணும். ஸோ யூ எக்ஸ்ப்ளோர் தட் பார்ட். அடுத்த வருது ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா இதுதான் ஃபியூச்சர் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐம் ஜென்ரலி குட் அட் ப்ரெடிக்டிங். அடுத்து என்ன வரப்போது ப்ரெடிக்ட் பண்ணது கூட. இது இன்டர்நெட் தான் ஃபியூச்சர். இனிமே வாழ்க்கை எது பண்ணாலும் இன்டர்நெட்லாம் என்ன கேட்பேன்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஓகே. ஸோ இன்னும் உங்களுக்கு பற்றி கொஞ்சம் தெரியும், நிறைய தெரியாது. பட் இவென்ச்சுவலி பண்ணியாச்சுன்னா ஒரு ஃபார்முலா போட்டுடலாம். அது ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி இம்பாசிபிள் திங் டு டு. சரிங்களா. ஓகே. ஸோ இன்டர்நெட் தான் பண்ணணும். அதுதான் நான் அப்போ பண்ண விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு கிடச்சிது. அப்பா இருக்க கொஞ்சம் ஃபண்ட் பண்ணாங்க. இன்டர்நெட் சென்டருக்கு இங்கே திருவிழா ஆரம்பித்தேன். ஓகே. இன்டர்நெட் இருந்தால் எங்கே இருந்தாலும் ஒன்று தான் அப்படி சொல்லி ஆரம்பித்தேன். பட் எல்லாம் பண்ணேன். ஐ டெட் லாட் திஸ் பார்ட். அதுக்கப்புறம் ஒரே பையன் தான். ஸோ அதனால கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. அப்போ திடீர்னு தோணுச்சு, ஐயோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஊரில் இருக்கும், சின்ன ஊரில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் காமிங்க. நம்ம ஒரு ப்ரொசன் ஆரம்பிச்சா ஊரில் 50 ப்ரொசன் ஆரம்பிச்சிருவான். நம்ம ஊரில் இருக்குன்னா ஒரு டீ கடைக்கு எதிர்க்க இன்னொரு டீ கடை தான் போடுவான். அங்கே வேறு தான் போடலாமே. ஸோ அந்த லேர்னிங் பார்ட் விச் வாஸ் தேர் இருக்குல்ல. ஸோ நம்ம வேறு என்ன பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன சின்ன ஊரில் இருக்கும், நம்ம இது இருக்க க்ரோ பண்ணதுக்கு பொட்டன்ஷியல் அதாவது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இருக்க சரி. ஆனால் இன்டர்நெட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எல்லாரும் இப்போ இன்னைக்கு டெய்லி இருக்க 29 பண்ணி எனக்கு அட்லீஸ்ட் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆக்சஸ். ஏன்னா நான் ப்ரௌசர்னால எனக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்கூலிங் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் எதுவும் போகவே இல்லை. இங்கே இதில் இன்டர்நெட் சென்டர் போனது இப்படியே கற்றுக்கிட்டே அடுத்தது இன்னைக்கு அது என்ன பண்ண இன்டர்நெட் வெப்சைட் போடுறது. வெப்சைட் ஒர்க் ஆகுது, அதில் இருக்க சர்வை பண்ணலாம், லினக்ஸ் ரன் பண்ண முடியுமா, மெஷினை ரன் பண்ண, நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது. சி யாருமே ஸ்டாப் பண்ண கற்றுக்கூடாதுன்னு. நம்ம எங்கே போகிறதா எனக்கு டைம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட். நம்ப மாட்டேங்க, நான் ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட். நானாக யாரும் பேச மாட்டேன். யாராவது பேசினா நான் திரும்பி பதில் சொல்லுவேன். அண்ட் இருக்க எனக்கே நிறைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்குது. ஒரு நான் பேசுறது ஃபாஸ்ட்டாக பேசுவேன், எல்லாருக்கும் டக்குன்னு புரியாது. நிறைய விஷயமும் இருந்திருக்கும். கொஞ்சம் திக்குவேன், சரிங்களா. கொஞ்சம் தயக்கம் இருக்கும், அதனால திக்குவேன் வச்சுக்கோங்களேன். கம்யூனிகேஷனில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு டைம் இருந்தது, எனக்கு நாலேஜ் கெயின் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படியும் நாலேஜ் கெயின் பண்ணு. ஸோ திருநெல்வேலிக்கு வந்து நேராக இருக்க எம்ஐடியில் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக பண்ணணும், எதெல்லாம் கிடைக்குதோ படிப்போம், ரீட் பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சு, பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தேன், பிஹெச்பின்னு பார்த்தேன். 2001 சொல்ல 2002 பிஹெச்பி பண்ணேன். 2004 ஒரு கம்பெனி பெங்களூர் போகிறதுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பார்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு. ஸோ பொண்ணு பொறுத்தப்போ இருக்கு, ஐயோ திடீர்னு ஐயோ நம்மளாம் சிபிஎஸ்சி படித்தோம், நம்ம இந்த ஊரில் படிக்க வாய்ப்பு இருக்குமா, ஒரு நல்ல ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கு நல்ல ஒரு வருதுன்னா ஒரு நல்ல சிட்டியுமா எக்ஸ்போஜர் தேவை. ஸோ அதுக்கு வரணும். அப்போது சென்னை வராமல் பெங்களூர் போனேன். பெங்களூரில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அங்கே இருக்க
நிறைய பேர் இன்டர்நெட் கம்பெனி அது ஒரு பேசிக் டிகிரி முடிக்காமே உங்களை அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா அந்த டைம்ல? ரெண்டு பாட்டுங்க தான், யாரும் எடுப்பாங்களோ அவங்க கூட போகணும், ரைட்? ஓகே. பெரிய கம்பெனி அப்ளை பண்ணா ஐபிஎம் போங்க, ஹிஸ்டிக்கல் இன்ஃபோர்மேஷன் டிகிரியே கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. அவங்க குவாலிஃபிகேஷன் போக முடியாது, ஹெச்ஆர் இன்டர்வியூ போக முடியாதுல்ல, ரெஸ்யூமே இல்லை அவங்க கூட. ஸோ சின்ன கம்பெனி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஸோ இன்டர்நெட் கம்பெனி வச்சுக்காங்க, நிறைய பெங்களூர்ல இப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க இன்டர்நெட் Y2K கேட்க நிறைய இன்டர்நெட் கம்பெனிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு இது எல்லாமே தெரியும், இது எல்லாமே நான் பண்ண முடியும். ஸோ அங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுக்க பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணும். யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு இன்டர்நெட் காஸ்ட் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ கிடையாதுல்ல, உங்களுக்கு மொபைல் ஃபோன் வரமே கிடையாது, எல்லாரும் லேப்டாப்பும் கிடையாது, எல்லாரும் பிசி வச்சிருப்பான். சார் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு இமெயில் செக் பண்ண ஆளுக்கு அந்த குரூப்பில் வச்சுக்கோங்களேன். நீங்கள் கூப்பிட்டு அடுத்த வாரம் வாங்க வரமாட்டான், சார் இமெயில் பார்க்கல சார். ஸோ அன்றைக்கி ஒரு பிபி ஃபோன் இருக்குல்ல, பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பர், அதெல்லாம் ரிசூமில் இருக்கும். சார் பக்கத்து வீட்டு நம்பர் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க சார், அதான். ஸோ அதுதான் 2003-4 பீரியட். எல்லாரும் மொபைல் ஃபோன் கையில் கிடையாது, சரிங்களா? ஸோ லாட் ஆஃப் சேஞ்ச் ஹேப்பன் அட் தட் பீரியட். அதுக்கு அடுத்த ஃபேஸ் வரும்ல, எல்லாருமே இப்போ இன்டர்நெட் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு 5-6 வருஷம் ப்ரௌசர் ரன் பண்ணிருக்கேன், வெப்சைட்டும் பில்ட் பண்ணிருக்கேன், டிசைன் பண்ணிருக்கேன். நமக்கு நாலேஜ் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் பெட்டர் கம்பெனி போகலாமா? ஒரு வருஷம் 1 வருஷம் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொருத்தங்க மறுபடியும் ஒர்க் பண்ணும், நம்ம ஒரு ஆரம்பிப்போமே. அப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சு அந்த பீரியடில், ரூபி ஆன் ரெயில்ஸ் டெக்னாலஜி. அது ரெயில்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன், ரெயில்ஸ் ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் சென்னையில். ஸோ விதின் கப்பல் ஆஃப் இயர்ஸில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெயில்ஸ் கம்பெனி அப்படியே மாறுச்சு. ஸோ ரெயில்ஸோட ஃபவுண்டர் டெக்னாலஜி மீட் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் இருக்க ஒரு பக்கெட் லிஸ்ட் பண்ணல, நம்ம இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன். யூஎஸ்லாம் போக முடியாதுப்பா, சரி கம்பெனியெல்லாம் அனுப்பினா உண்டு, அவர் போக முடியாது. பட் நான் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோம், வீசா கிடச்சது, போய் யூஎஸ் போயிட்டு வந்து 5 போயிருக்கேன். அந்த ஊரில் கார் ஓட முடியாது, நம்ம லைஃப் அந்த ஊரில் கார் ஓடிச்சு. உடனே ஐ ஹேட் அ லிஸ்ட், ஐ கிளியர் தட் பார்ட். ஒரு கம்பெனி பெருசாகிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் போர்டு காமிச்சு, எதுனா ஒரு கம்பெனி பெருசாகிடுச்சா ப்ராசஸ் வந்துடும், நம்ம நினச்சி செய்ய முடியாது. இன்றைக்கி செக் இன்னைக்கு இது பண்ணலாமா, இன்றைக்கி அது பண்ணலாமா, பண்ண முடியாது. இல்லை சார் இது இப்படி தான் பண்ணணும், ஒரு ப்ராசஸ் வந்துடும்ல. எல்லாத்துக்கும் டீம் வந்துருச்சு. ஓஹோ நமக்கு இது ப்ராசஸ் செட் ஆக மாட்டேங்கி, அவங்க நம்மள பெட்டராக மேனேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க, நான் வேறு ஏதாவது பண்ணுறேன். ஓகே. இல்லை வேறு லெவலில் இருக்குது உங்களுடைய ஜேர்னியை கேட்கும்பொழுது. நீங்கள் வந்து +2 தான் முடிச்சிருக்கீங்க. +2 முடிச்சுட்டு நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு கம்பெனியுடைய ஃபவுண்டராக இருக்கீங்க. அதுவும் இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஜென்ரேட்டிவ் AI பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்க. ஸோ இந்த க்ரோத்தை பார்க்கும்பொழுது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தோணலாம், நமக்கு வந்து படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் முக்கியம் அப்படின்னு தோணலாம். மடியை சொல்லணும்னா நீங்கள் நிறைய காசும் தேவையில்லை. இப்போ நான் சொல்லலை, ஒரு ஐடியா பண்ணால் நிறைய செலவு பண்ணால் பண்ணும் சார். இப்போ எனக்கு 1 கோடி கொடுத்தா 10 கோடி கொடுத்தா பண்ணிடுவேன் சொல்லுவேன். அப்படி இல்லை, நீங்கள் சொந்த காசில் சொந்த டயத்தில் என்ன பண்ண முடியும் பாருங்கள். ஓகே, அதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுவும் கேட்க வந்தேன். அதாவது இப்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் +2 முடிச்சுட்டு இல்லைனா காலேஜ் ஏதோ ஒரு UG டிகிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய இதுலேருந்து என்ன சொல்கிறீங்க, அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது படிக்கிறது மட்டும் பத்தாது, சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்க சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் டிகிரி படிக்கணும்னே அவசியம் கிடையாதுங்க, டைரெக்டாக உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் டெவலப்மெண்ட்டாக போகணும்? இல்லைங்க, நான் இருக்க டிகிரிக்கு நான் எகெயின்ஸ்ட் சொல்ல விரும்பலை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா நானும் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது போயிருக்கலாம். நானும் TCS இன்ஃபோசிஸில் ஏதாவது இங்கே மேனேஜராக உட்காந்துருக்கலாம், ரைட்? இன்டர்வியூலாம் கொடுக்காம ஜாலியாக டூர் போச்சுட்டு மோட்டிவேஷன் தக்காளி ஸ்டோரி சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகத்துக்கிறது எனக்கு இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது. இல்லை சரி, நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி இருக்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல விஷயம்னா, டிகிரி இருக்க உங்கள் அப்பா அம்மா பே பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அவங்க கொடுத்த காசுக்கு டிகிரி முடிச்சு கொடுத்தாங்க, சரிங்களா? நாலேஜ் வேறு, டிகிரி வேறு. ஓகே. ஸோ டிகிரி இருக்க உங்கள் குவாலிஃபிகேஷன் பார்ட்டில் வருது. ஸோ அதனால இருக்க நீங்கள் இந்த ஜாபில் அப்ளை பண்ண முடியாது, நிறைய கம்பெனி அப்ளை பண்ண முடியாது. சொல்ல என் கம்பெனிக்கு இப்போ அப்ளை பண்ண முடியாது, என் கம்பெனி என் பேர் எடுத்து வேற பேர் பண்ணணும். இல்லை சார் டிகிரி கிடையாது சார், அது கிடையாதுன்னு they will reject me. It's as simple as that. குவாலிஃபைங் க்ரைட்டீரியா இருக்கும்போது தேவை, சரிங்களா? ஒரு காலத்தில் இருக்க நம்ம அன்றைக்கி அந்த காலத்து நான் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், அந்த 10ஆம் கிளாஸ் படிச்சுமா இருக்கும். இப்போ இருக்கிறது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்பாங்க. நம்ம ஊரில் மெக்கானிக்கல் பாதியே பண்ணால் பாதியே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்துருக்காங்க. ஸோ எல்லா லிரிக்ஸ்லேருந்து ஆக்டர்லேருந்து டான்ஸர் ஆக்டர் எல்லாருமே இருக்க இன்ஜினியர் வச்சுக்கோங்களேன். ஸோ பிடிச்ச படிச்சு சூப்பர். பட் உங்கள் போக பே பண்ணனா டிகிரியை முடிச்சிருங்க. அழகாக ட்ராப் அவுட் இருக்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். சைடில் தான் பண்ண முடியுமா, தட் யூ கேன் ட்ரை. ஓகேங்க, நாலேஜ் வேறு, டிகிரி வேறு. டிகிரி காசு கொடுத்தீங்கன்னா வாங்கிருங்க. அதில் டாப்பரான அவசியம் இல்லை, டாப்பர் ஆனதான் கிடைக்கும். இல்லை 35 மார்க் வாங்கினாலும் நீங்கள் BE BTech போட்டுக்கலாம், 80 மார்க் 90 மார்க் போடலாம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டாப்பரான வெல் பண்ணுங்க, பட் பாஸ் ஆகிக்கோங்க. அரியர்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்க. அது ஒரு டியூஷன் போனீங்கன்னா முடிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஐ ஹெல்ப் பீப்பிள் தட் பார்ட். ஸோ முடிங்க, பட் உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் மாதிரி ஃபீல் ஆகாது, நம்ம கஷ்டப்படுறோம் அந்த ஃபீல் வராது. ஸோ டூ சம்திங் விச் யூ என்ஜாய், அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வச்சுக்கலாம். சூப்பர் சார். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு காலத்தில் நாலேஜ் யாரும் ஷேர் பண்ண மாட்டா. இன்றைக்கி இருக்கு ஜெனரேட்டிவ் பண்ண சொல்ல, இப்போ நான் பண்ணுறேன்னா நான் இருக்க நிறையா படிச்சிருப்ப ரீட் பண்ணால் கூட யூடியூப்பில் நிறைய கிரியேட்டர் பண்ணுறாங்க. இப்போ இப்படி இமேஜ் பண்ணுறான், அப்படி வீடியோ பண்ணுறான், அதை பண்ணுறேன், இதை பண்ணிட்டான். கோ ட்ரை இட். உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரும் வராமல் போகும். அவங்க பிடிச்சிருந்தா எஃபோர்ட் எடுத்தீங்கன்னா டிபக் பண்ணுங்க. சரி, இந்த பிரச்சனை கொஞ்சம் மாற்றம் சரியாயிரும். இம்ப்ரூவ் இட். ஓகே, பண்ண இம்ப்ரூவ் ஆகுங்க. தட்ஸ் ஆல். சூப்பர்.